ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 300 கிராம் ஜீனியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நைஸாக பவுட்ரு பண்ணி தான் நம்ம இந்த ப்ரௌனிக்கு சேர்க்கணும். ஜீனி குறப்பாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். 8 இன்ச்சு கேக் ட்ரேயில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கத அதில் வச்சிடலாம். பட்டர் ஷீட் கட் பண்ணுற வீடியோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் சீக்கிரமாக அதை போஸ்ட் பண்ணுறேன். இந்த மழையால் நான் ஊருக்கு வந்திருக்கேன், அதனால் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியல. நான் சீக்கிரமே போட்டுடுறேங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை உடைச்சி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஜீனியையும் சேர்த்துடலாங்க. 1 பிஞ்ச் உப்பு, 1.5 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதை ஊற்றி விஸ்கு வச்சு நம்ம இதை கலந்துக்கலாம். சர்க்கிள் மோஷனில் ஃபஸ்ட்டு இதை கலந்துப்போம். ஒரே சர்க்கிளில் இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நீங்கள் இதை பீட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பீட்ரு வச்சு அடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க சர்க்கரை நல்லா கரையும். இல்லைன்னா அந்த சர்க்கரை நமக்கு சாப்பிடக்குள்ள தெரியும். அதனால் சர்க்கரை கரைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்டிக்காலாம் அடிக்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பீட்லேயே போட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் தனியாக நம்ம இப்போ ஒரு பவுல் வச்சு 170 ml ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய், அதில் டார்க் கொக்கோ பவுடர் 65 கிராம் இதை சேர்த்து நம்ம சலிச்சிக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அந்த ஆயிலும் டார்க் கொக்கோ பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஆயிலும் கொக்கோ பவுடரும், அதை நம்ம ஏற்கனவே முட்டையை அடித்து வச்சுருக்கிறதுல சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி ஒன்றா அடியில் இருக்க ஜீனிலாம் கரைஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பீட்டரை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மெயின் என்னென்னா, அந்த ஜீனி நம்ம பவுட்ரு பண்ண ஜீனி நல்லா கரைஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருந்தது இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்பேச்சுலா வச்சு ஒரு வாட்டி கலந்து எடுத்துப்போம். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியுதில்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆமாங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது மேலே ஜல்லடை வச்சு மைதா 85 கிராம் சேர்த்துப்போம். சால்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தோம்னா சில பேர் அந்த சால்ட்டு ஃப்ளேவர் வருது கரையில் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே அந்த சால்ட்டை கலந்துட்டேன். இதை நம்ம ஸ்பேச்சுலா வச்சு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். இதை மாதிரி சர்க்கிள் மோஷனில் லைட்டாக கலருங்க. அப்படி இல்லைன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலரிக்கலாம். கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக பயப்பட வேண்டாம். வேறு எதுவும் இதில் கலக்கலாம் வேணாங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நம்ம அதை கலரி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி நம்ம தூக்கி ஊற்றக்குள்ளே இதுலேயே ரிப்பன் மாதிரி அந்த வருது பாருங்கள், மடிப்பாக. இதோ பாருங்கள். இப்போ இதை நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்க டின்னில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 2 வாட்டி இதை மாதிரி தட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா டூத் பிக்கோ இல்லை ஒரு கம்பியோ வச்சு நீங்கள் இதை மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஏர் பபுள்ஸ் எதுவும் இருந்தாலும் வெளியில் வந்துடும். இந்த பேப்பர் இதை மாதிரி வெளியில் வந்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சோண்டு பேட்டரை எடுத்து அந்த ஓரங்களில் தடவி அந்த பேப்பரை ஒட்டி விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 170 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 25 நிமிஷம் 170 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் லாடை ஆன் பண்ணி இதை பேக் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்மளோட ப்ரௌனி வெந்துருச்சான்னு டூத் பிக்கை வச்சோ கம்பியை வச்சோ பாருங்கள். ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துட்டுங்க. இல்லை சமயத்தில் அடியில் மட்டும் பிசுப்பாக இருக்குன்னா நீங்கள் பாட்டம் லாடை மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணி வைக்கலாம். அப்போ கரெக்டாக வந்துடும். இதை நீங்கள் எடுத்து
எப்போதுமே ப்ரௌனியை ஆற விட்டு தாங்க நீங்கள் கட் பண்ணணும். அதுதான் அந்த மேலே இருக்க அந்த ரிங்கிள் டாப்லாம் உடையாமல் வரும். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் நம்ம பட்டரோ சாக்லேட்டோ எதுவுமே சேர்க்கல. ஆனால் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. மேலே பாருங்கள் அந்த லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ப்ரௌனி பிஸ்னஸ் இன்றைக்கி நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாக இருக்குது. இதுக்கு நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தைரியமாக இந்த பிஸ்னஸை எடுத்து செய்யுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு கேக்கு. ஆமாங்க, ப்ரௌனி செமையாக இருக்குது. மேலே அந்த லேயர் இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பட்டர் சாக்லேட் இல்லைன்னா கூட நம்மளால் ப்ரௌனி செய்ய முடியும். சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. நம்ம எக்கு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். நம்ம பட்டர் சாக்லேட் சேர்க்கலைங்கிற விஷயமே தெரியாது. அந்த சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஆர்டர் வரலன்னு நிறைய சிஸ்டர் சொல்கிறீங்க. அதை மாதிரி இருக்கவங்க நீங்கள் இதை மாதிரி உங்களோட ப்ரௌனியை செஞ்சு நீங்கள் பிஸ்னஸ்க்கு ரெடியாக இருந்தால் அந்த பிக்சர் வீடியோஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியா, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லி அந்த சைடில் இருக்கவங்க உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை மாதிரி அனுப்பி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யணும். அப்போ தான் நமக்கு அது நல்ல விஷயமாகவே நடக்கும். நம்ம பாசிட்டிவாகவே எல்லாத்தையும் திங்க் பண்ணணுங்க. நெகட்டிவாக எதையும் திங்க் பண்ணக்கூடாது. நம்மளோட ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிஸ்னஸ் செய்யணுன்னு ஐடியா இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை செய்யலாம். நல்ல லாபம் தரும். எந்த ஃபெயிலியரும் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம். டேஸ்ட் வைஸ் பக்காங்க இது. வித்தவுட் சாக்லேட் அண்ட் பட்டர் ப்ரௌனி சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு வீடியோ ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இதில் நம்ம சாக்லேட் சேர்க்கலை, பட்டர் சேர்க்கலை அப்படிங்கிற வித்தியாசமே தெரியாது. நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும், ஓ இதில் சாக்லேட் இல்லையா, பட்டர் இல்லையா அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரௌனி எந்த ஒரு குறையும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.